எல்லாருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 3rd யூனிட்ல அடுத்ததான் நம்ம ஒரு டெஃபினிஷன் பார்க்க போறோம். லென்த் ஆஃப் த கர்வ் C பார்க்க போறோம். Let C be a piecewise differentiable curve given by the equation z equal to z of t. அதாவது ஒரு கர்வ் ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரலா z of t ன்னு சொல்றோம். காம்ப்ளெக்ஸ்ல z வந்து எக்ஸ்பிரஸ் iy ன்னு தெரியும். இந்த x y ரெண்டுமே parameter of t ல நம்ம எழுதுறோம். ஸோ அப்போ நமக்கு z equal to z of t ன்றது கிடைக்குது. அப்போ ஒரு கர்வ் ஈக்குவேஷனை z equal to z of t ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே t lies between the interval a to b. அப்போ a less than or equal to t less than or equal to b. Then the length, அந்த length தான் L நம்ம மீன் பண்ணுறோம், Lன்னு எழுதுறோம். L of c is defined by L equal to integral a to b. இதனோட டெரிவேட்டிவ். ஸோ modulus of z dash of t dt. இந்த டெஃபினிஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி 5 mark question. ஓகே, ஸோ தியரமோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இன்டி எல். அப்போ இங்கே எல்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க, எல் இஸ் த லென்த் ஆஃப் சி. கேபிட்டல் எம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் சச் தட் இசட் பிலாங் டு த கர்வ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ சி வந்து கிவன் பை த ஈக்குவேஷன், அந்த கர்வ் ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த லென்த் ஆஃப் த கர்வ் டெஃபினேஷனில் பார்த்தோம்ல, இசட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் டி, அந்த மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ சி இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன் இசட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் டி வேர் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இப்போ எம்மை டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த டெஃபினேஷன் நம்ம எழுதுறோம். எம் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஸோ அப்போ மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எம்மா இருக்க முடியும், அதை விட சின்ன வேல்யூலாம் கூட இருக்கலாம், எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட். அதில் எது மேக்ஸிமம் இருக்கோ அதுதான் நம்ம எம்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். அது வெறுமனே எஃப் ஆஃப் இசட் சொல்லாமல் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஃபார் எவ்ரி டி வேர் டி லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இது ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ from the definition of contour integration, previous video நம்ம பார்த்துருப்போம். integral over c f of z dz, அதாவது z வந்து z of t நம்ம எழுதிருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா இது சிங்கிள் வேரியபிள் தான் இப்போ வருது. அப்போ ஆர்டினரி டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கலாம். z t பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dz by dt, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் z dash of t வரும். அப்போ dz ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா z dash of t into dt. ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். integral over c f of z dz ஈக்குவல் டு இந்த இசட்டை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் நம்ம எழுத போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி, அப்போ கரஸ்பாண்டிங்காக டீக்கான லிமிட் எழுதணும். ஸோ ஏ டு பி நம்ம எழுதுகிறோம். டி இசட்டுக்கு பதிலாக இசட் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டிடியை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த கான்டூர் இன்டகிரேஷனோட டெஃபினேஷன். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு எடுக்கிறோம். ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன். நமக்கு அடுத்து ஒரு லெம்மா என்ன தெரியும் அப்படின்னா, இதுவும் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட் மட்டும் இங்கே காமிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி. அதாவது இங்கே மாடுலஸ்க்குள்ளே இன்டகிரேஷன் இருக்குது, இங்கே இன்டகிரேஷனுக்குள்ளே மாடுலஸ் இருக்குது. ஸோ இது இன் பிட்வீன் வரும்போது நமக்கு என்ன வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடில் மாடுலஸ்க்குள்ளே இன்டெக்ரல் இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாடுலஸை இன்டகிரண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகிறோம்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். ஸோ அதுதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி இந்த மாடுலஸ் உள்ளே கொண்டு போயிட்டோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இருக்கும், இந்த டிடிக்கு இருக்காது. ரைட்டா, இப்போ இந்த உள்ள பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி இன்ட்டு இசட் டேஷ் ஆஃப் டி. எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டியும் ஓகே, இசட் ஆஃப் டியும் ஓகே, நமக்கு அது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இல்லையா. ஸோ காம்ப்ளெக்ஸில் நமக்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா மாடுலஸ் வந்து தனித்தனியாக ப்ராடக்ட்டில் கொடுக்கலாம், நமக்கு ரிசல்ட் தெரியும். +1 +2 படிச்சிருக்கோம், அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும், ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி இந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் டேஷ் ஆஃப் டி நம்ம எழுத போகிறோம். இன்ட்டு டிடி அப்படியே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி ஈக்குவேஷன் 1 பிரகாரம் விச் இஸ் நத்திங் பட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம எழுத போகிறோம் பை யூசிங் ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஏ டு பி எம் இன்ட்டு மாடுலஸ் இசட் டேஷ் ஆஃப் டி டிடி. இப்போ எம்ன்றது வந்து கான்ஸ்டன்ட், ஒரு மாடுலஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு எம் இன்ட்டு இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி டிடி. இப்போ இது பாருங்கள், இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் இசட் டேஷ் ஆஃப் டி டிடி இஸ் நத்திங் பட் லென்த் ஆஃப் த கர்வ் சி, அதுதான் எல்லுன்னு நம்ம எடுத்திருக்கோம், முன்னாடி டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இன்டெக்ரல் பதிலாக நம்ம எல்லை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கடைசியாக ஈக்குவல் டு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட். ஃபைனலாக நம்ம எழுதும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்எல்னு எழுதணும். ஹென்ஸ் ப்ரூவ் த ரிசல்ட்.
ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ லென்த் ஆஃப் சி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோன்றது. ஓகே, ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின், ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஷிஸ் இன்டெக்ரல் தியரம். இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரிசல்ட் அடுத்து நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு. ஸோ இதை காஷி இன்டெக்ரல் தியரம் சொல்லலாம், இல்லைனா காஷிஸ் ஃபண்டமெண்டல் தியரம் சொல்லலாம், இல்லைனா வெறுமனே காஷிஸ் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க, இல்லை 5 மார்க்கில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஷிஸ் இன்டெக்ரல் தியரம். நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், காஷிஸ் இன்டெக்ரல் தியரம் ஒன்று இருக்குது, காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா வேறு, காஷிஸ் இன்டெக்ரல் தியரம்ன்றது வேறு. ஸோ தியரம்னா ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் and f dash of z is continuous on and inside a simple closed curve C, then integral over C இங்க ரவுண்ட் போகிறது வந்து இந்த closed அப்படின்றதுக்காக இங்க இன்டெக்ரலுக்கு மேலே போகிறது. சில டைம் இது போடாமல் வெறும் இன்டெக்ரல் ஓவர் C கொடுத்துருப்பாங்க, நான் வேர்டிங்கில் சிம்பிள் closed curveன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஓவர் the closed curve C f of z dz equal to 0. ஸோ இப்போ given condition என்ன பாருங்கள், f of z அனாலிட்டிக் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே கண்டினியூஸாக இருக்குதுன்னா அந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் மேலேயும் இன்சைட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் வந்து 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இசட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துக்கிறோம். அதனோட மேப்பிங் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி அண்ட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இங்கே யூ ப்ளஸ் ஐவின்னு எழுதுறோம் அப்படின்னா யூவும் வியும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய். ஸோ தட் இஸ் வி கேன் ரைட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு வி ஆஃப் எக்ஸ்ஒய். ஓகே, இங்கே இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே அந்த கர்வ் டிஃபைன் பண்ணும்போது இசட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் டி சிங்கிள் பேராமீட்டர் டீயை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஇசட் பை டிடி வரும், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஐ dy by dt வரும். அதாவது இங்கே எக்ஸும் ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஒய்யும் ஃபங்க்ஷன் ஆஃப் டின்னு அர்த்தம். ஓகே, எல்லாமே இந்த டிடி ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா dz ஈக்குவல் டு dx ப்ளஸ் ஐ dy. ஸோ இனி ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் dz இருக்கும் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், dx ப்ளஸ் ஐ dy ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு கர்வ் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டோட வேல்யூ. இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா இந்த யூ ப்ளஸ் ஐவியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த டிஇசட்டுக்கு பதிலாக dx ப்ளஸ் ஐ dyயை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்கள் காம்ப்ளெக்ஸ், இதுவும் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, ரியல் ப்ளஸ் இமேஜினரி யூனிட் இன்ட்டு இந்த இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ இங்கே 2 டேர்ம் இருக்குது, இங்கே 2 டேர்ம் இருக்குது, இதை மல்டிபிள் பண்ணால் 4 டேர்ம் வரும். அதில் 2 டேர்ம் ரியல் டேர்மாகவும் 2 டேர்ம் வந்து இமேஜினரி பார்ட் இருக்கிற டேர்மாகவும் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ யூவை எடுத்து இதை எடுத்து நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு கர்வ் சி யூ டிஎக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஐ ஃபஸ்ட்டில் எழுதுறேன். ஸோ ஐ இன்ட்டு யூ இன்ட்டு டிஒய் ப்ளஸ் இது ரெண்டு இப்போ இந்த செகண்ட் டேர்ம் எடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஐ வி டிஎக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐ வரும்போது ஐ ஸ்கொயர் வரும், ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1, ஸோ மைனஸ் வி டிஒய். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு கர்வ் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வர மாதிரி 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு கர்வ் சி யூ டிஎக்ஸ் மைனஸ் வி டிஒய்ன்றது ஒன்றும், ப்ளஸ் இந்த ஐ வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாம், இன்டெக்ரல் வி டிஎக்ஸ் ப்ளஸ் யூ டிஒயும் ஒன்றும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இன்டெக்ரேஷன் சிங்கிள் இன்டெக்ரல், இது லைன் இன்டெக்ரல் இல்லை கர்வ் இன்டெக்ரல் இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும் இல்லையா. ஸோ இது நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு அந்த கிரீன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம் நாம. ஸோ சின்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸ்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த 4 பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது இல்லையா, யூவை வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம், ஒய்யை பொறுத்து பண்ணியிருப்போம், அதே போல் விஏ எக்ஸை பொறுத்து பண்ணியிருப்போம், விஏ ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக பண்ணியிருப்போம். இதுவும் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே கண்டினியூஸ்னாலே அதுதான் அர்த்தம். எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டினியூஸ்னா அதோட 4 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் கண்டினியூஸ். ஸோ இந்த கிரீன்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் செகண்ட் இயர்லையோ இல்லை ஃபஸ்ட் இயர்லையோ இந்த வெக்டர் இன்டெக்ரல் கால்குலஸில் இந்த வெக்டர் கால்குலஸ் டாப்பிக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ பை கிரீன்ஸ் தியரம் இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு கர்வ் சி பி டிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிஒய் ஈக்குவல் டு, அதாவது லைன் இன்டெக்ரல் வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலாக மாற்றுது. டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜன் ஆர் டோ கியூ பை டோ எக்ஸ் மைனஸ் டோ பி பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ஸோ இங்கே பாருங்கள், டிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி டிஒயோட கோஎஃபிஷியன்ட் கியூனா
இங்கே டிஒயோட கோஎஃபிஷியன்ட் q இல்லையா, இதை வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட் டேர்மாக வரும். அப்போ டோ q பை டோ எக்ஸ் மைனஸ் இந்த p வந்து ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக பண்ணணும். டோ p பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம, இதில் இந்த லைன் இன்டர்வலையும் இந்த கர்வ் இன்டர்வலையும் நான் தனித்தனியாக என்ன வருதுன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இன்டர்வல் ஓவர் க்ளோஸ்டு கர்வ் சி இந்த ஃபஸ்ட் ஒன் udx மைனஸ் vdy எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் ஆர் டிஒயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை நான் என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் சைனோடு சேர்த்து எடுத்துக்கணும். மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். இந்த டோ வி பை டோ எக்ஸை தான் நம்ம வி சஃபிக்ஸில் எக்ஸை நம்ம நோட்டேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது பார்ஷியல் டெரிவேட்டிவோட நோட்டேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது எக்ஸை பொறுத்து பண்ணும்போது மைனஸ் விஎக்ஸ். ஆக்சுவலாக கிரீன்ஸ் தியரத்தில் இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இந்த மைனஸ் எழுதுகிறோம். இங்கே டிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டோ யூ பை டோ ஒய்னா நம்ம யூஒய்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கிற இந்த செகண்ட் இன்டெக்ரல், இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு கர்வ் சி விடிஎக்ஸ் ப்ளஸ் யூடிஒய் இதை எடுத்திருக்கேன். இதுவும் டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் பை அப்ளைங் த கிரீன்ஸ் தியரம். டிஒயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு யூவை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ யூஎக்ஸ் வரும். கிரீன்ஸ் தியரம் ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் டிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ விஒய் வருது. ரைட்? ஸோ இது ரெண்டுத்தையும் அந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட். ஃபஸ்ட் இன்டெக்ரலுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே ஐ வரும், உங்களுக்கு அங்கே ஐ இருக்குது. ஸோ ஐ இன்ட்டு செகண்ட் இன்டெக்ரல் பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கொஷின் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த காஷிஸ் இன்டெக்ரல் தியரத்தில் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனாலிட்டிக்லாம் என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் இசட்டில் இருக்கிற அது யூவும் வியும் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இது ரெண்டும் தான் சிஆர் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணல, எதுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே மைனஸ் விஎக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் விஎக்ஸ் பதிலாக ப்ளஸ் யூஒய் ரீப்ளேஸ் பண்ணலாமா? இந்த மைனஸ் விஎக்ஸ் பதிலாக ப்ளஸ் யூஒய் ரீப்ளேஸ் பண்ணுறேன். செகண்ட் டேர்ம் அப்படியே இருக்குது. அதே போல் இந்த இன்டெக்ரலில் ப்ளஸ் ஐ இன்ட்டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் ஃபஸ்ட்டில் இருக்க யூஎக்ஸுக்கு பதிலாக விஒய்யை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் அப்படியே இருக்குது. ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகாது. இப்போ ப்ளஸ் யூஒய் மைனஸ் யூஒய் 0 ஆகிடும், ப்ளஸ் விஒய் மைனஸ் விஒய் 0 ஆகிடும். ஸோ 0 ப்ளஸ் ஐ 0னா 0. ஸோ இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு கான்டூர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு என்னது கோஷிஸ் இன்டெக்ரல் தியரம். அகெயின் இந்த கோஷிஸ் இன்டெக்ரல் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ் on and inside a simple closed curve C, then integral over closed curve C f of z dz equal to 0. ஸோ இதுதான் உங்களுக்கு இனிஷியலாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்சாத் அப்படின்றவர் இந்த தியரத்தையே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ், இது இல்லாமையே இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு காமிக்குவா உங்களுக்கு? ஓகே, இங்கே பாருங்கள். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ரீரைட் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் இந்த எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துகிறோம். இந்த செகண்ட் கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டினியூஸ் எடுத்துகிட்டு நம்ம எழுதுகிறோம். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் அண்ட் ஆன் ஏ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி, தென் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 0. இந்த காஷி குர்சாத் இன்டெக்ரல் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ காஷி குர்சாத் இன்டெக்ரல் தியரம் இல்லை கோஷிஸ் இன்டெக்ரல் தியரம் வந்து இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு இருக்கும். ஓகே, அந்த தியரத்தையே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் கனெக்டட் ரீஜனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கோஷிஸ் இன்டெக்ரல் தியரம் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு ஏ மல்டிபிள் கனெக்டட் ரீஜன். அப்போ சிம்பிளி கனெக்டட் ரீஜன், மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ முதல்ல அதுக்கான டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, simply connected domains. A domain D in the complex plane is called simply connected if every simple closed contour within it encloses only points of D. சப்போஸ் நான் இங்கே வரைஞ்சிருக்க பாருங்களேன், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். சர்க்கிள் இன்சைட் அண்ட் ஆன் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு சிம்பிளி கனெக்டட் ரீஜன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரு எலிப்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளி கனெக்டட் ரீஜன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒரு கர்வ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இது இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இல்லை இப்படி கூட நான் இங்கே இந்த இடத்துல இப்படி வரைகிறேன். ஓகே, இல்லை இங்கே இப்படி கூட நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த டொமைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிளி கனெக்டட் ரீஜன். எவ்ரி சிம்பிள் க்ளோஸ்டு கான்டோர், சிம்பிள் க்ளோஸ்டு கான்டோர்னால் அந்த கர்வ் வந்து அதே கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, எங்கேயுமே கிராஸ் ஆகாமல் ஒரு கர்வ் வருதுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்,
சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டொமைன் டிக்குள்ளே நம்ம எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் எடுத்தாலும் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த டொமைன் டியில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் க்ளோஸ்ட் கான்டூர் அப்படின்னு நான் சொல்கிறோம், இல்லை சிம்பிளி கனெக்டட் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, சிம்பிளி கனெக்டட் டொமைன்ஸ் நம்ம சொல்கிறோம். இது நம்ம வேறு விதமாக இன்னும் எப்படி சொல்லலாம்னா, இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜனை அப்படியே ஷ்ரங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இன்சைட் அண்ட் ஆன் த சர்க்கிள் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்டை அப்படியே நான் சுருக்கிட்டே வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் கொண்டு வந்துட முடியும். அந்த பாயிண்ட் வந்து டொமைன் டியில் இருக்கிற பாயிண்ட்ஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் சிம்பிளி கனெக்டட் டொமைன் சொல்கிறோம். எந்த டொமைன்லாம் சிம்பிளி கனெக்டட் இல்லையோ அதை மல்டிபிள் கனெக்டட் டொமைன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன். 2 சர்க்கிள் வரைஞ்சி அதில் இருக்க ஆனுலர் ரீஜன் மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் கிடையாது. ஓகே, இதில் இருக்க இந்த சர்க்குலர் போர்ஷனை எடுத்துடும். இந்த இன்சைடில் இந்த உள்ளே இருக்க சர்க்கிள் இருக்க போர்ஷன் கிடையாது, ஒன்லி இந்த ஆனுலர் ரீஜன். இதை நீங்கள் இப்படி சுருக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கிள் மட்டும்தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் உள்ள சிம்பிளாக நம்ம ஒரு பாயிண்ட்டை சிம்பிளிஃபைடாக சுருக்க முடியாது, அதை ஷ்ரங்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி வரதெல்லாம் மல்டிபிள் கனெக்டட் டொமைன்ஸ். இதுவும் அதே போல் தான். நீங்கள் சுருக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஓட்டெல்லாம் இருக்கிறதுலாம் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதை சின்னதாக திருப்பி நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம கொண்டு வர முடியாது. A domain D which is not simply connected is called multiple connected. இப்போ Cauchy's theorem for multiple connected region, அதில் அந்த தியரத்துலேருந்து வர ஒரு ரிசல்ட் இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கு. அந்த Cauchy's integral தியரத்தை நம்ம சிம்பிளாக Cauchy's theoremனு சொல்லலாம். ஸோ அந்த மல்டிபிள் கனெக்டட் ரீஜனுக்கான ஸ்டேட்மெண்ட் இது. இஃப் C is a simple closed curve, C1 வந்து is another simple closed curve lying inside the interior of C. சப்போஸ் இப்படி எடுத்துக்கோங்களேன், இது C இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறது தான் C1. ஓகே, ஸோ Cன்றது வந்து ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். C1 வந்து Cயோட இன்டீரியராக இருக்குன்னு அர்த்தம். F is analytic in the region D consisting of all points inside and on C excluding the points interior to C1. அப்போ interior to C1 இருக்கல, இந்த பாயிண்ட்ஸ் இருக்காது. நான் இப்போ உங்களுக்கு டாட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரீஜனில் மட்டும்தான் இது அனாலிட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. C வந்து வெளியில் இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் சர்க்கிள் C1. C1ஓட இன்டீரியர் பாயிண்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் அந்த f of z வந்து அனாலிட்டிக்காக இருக்குது. அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணலன்னா, இன்டெக்ரல் ஓவர் C f of z dz is nothing but இன்டெக்ரல் ஓவர் C1 f of z dz. இதுதான் Cauchy's theorem for multiple connected region. இது நம்ம வந்து பின்னாடி வர Cauchy's integral theorem ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின் இல்லை 10 மார்க்கில் ஒரு பார்ட் ஆஃப் கொஷினாக கேட்குறாங்க. அதில் இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். அதே போல் Cauchy's integral theoremத்தோட இன்னொரு கரோலரி என்னென்னா, if f of z is analytic in a domain D and if P and Q are 2 points in D and if C1 and C2 be 2 different paths joining P and Q. அதாவது நீங்கள் இதான் ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இது P, இது Q. ஸோ ஒன்று இப்படி வந்து கனெக்ட் பண்ணுது, இன்னொன்று இப்படி வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாயிண்ட்டை. ஸோ 2 டிஃப்ரெண்ட் பாத் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று இந்த ஃப்ளோவில் போயிட்டு இப்படி கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று இந்த ஃப்ளோவில் வந்து கனெக்ட் பண்ணுறது. 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது PQவை கனெக்ட் பண்ணுறது. அப்படி இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஓவர் C1 f of z dzம் இன்டெக்ரல் ஓவர் C2 f of z dz ரெண்டுமே சேம். அதாவது என்ன சொல்லுதுன்னா, if f of z is analytic in a domain Dனா then integral over C f of z dz வந்து does not depend on the path when the end points are same. அது எந்த பாத்தில் போகுதுன்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே end point சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தோட இன்டெக்ரலும் சேம் அப்படின்றது தான் இந்த கரோலரி நமக்கு சொல்லுது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது Cauchy's integral ஃபார்முலா. இது எதர் 5 மார்க் கொஷின் இல்லை 10 மார்க்கில் பார்ட் ஆஃப் த கொஷின் கேட்குறாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் Cauchy's integral ஃபார்முலா, இல்லை இந்த ரிசல்ட் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதனோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ Cauchy's integral தியரம் நம்ம முன்னாடி பார்த்தது, இப்போ பார்க்க போகிறது Cauchy's integral ஃபார்முலா. Let f of z be analytic function inside and on a simple closed contour C taken in the positive sense. Positive sense na the anti-clockwise direction தான் நம்ம positive direction சொல்கிறோம். If A is any point interior to C, then f of A equal to 1 by 2 pi I integral over C f of z dz divided by z minus A அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், angular region of circle தான் எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல f of z வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, இஸ் அனாலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் ஏ சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் C. அதுதான் அவுட்டர் சர்க்கிளாக நம்ம எடுத்துக்கிறோம்.
ஓகே. ஸோ அடுத்து இங்கே உள்ள இந்த இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இன்டெக்ரண்ட் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ. ஸோ எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் சி நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ என்னவா இருக்கும்? இட்ஸ் நாட் அனாலிட்டிக். எந்த பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருக்காது? இந்த இசட் மைனஸ் ஏ, இசட்டுக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போ ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். சிங்குலர் பாயிண்டோட டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இல்லைனா நான் மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ சிங்குலர் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக் அட் எ பாயிண்ட் z0 பட் இஸ் அனாலிட்டிக் அட் சம் பாயிண்ட் இன் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் z0 தென் z0 இஸ் எ சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் எஃப். ஒரு ஃபங்க்ஷனை அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம டிஃபைன் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சிங்குலர் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஆனால் அதை தவிர மீது எல்லா பாயிண்ட்லையும் இது அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகே, ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக்காக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இசட் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணவே நம்ம முடியாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு 0. மீது எல்லா பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணால் நம்ம அதிலிருந்து இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸை சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் அந்த சிங்குலர் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன். இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ வந்து இஸ் அனாலிட்டிக். இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணால் ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ தவிர அது எங்கே? இசட் ஈக்குவல் டு ஏ. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ இஸ் அனாலிட்டிக் எக்ஸப்ட் அட் இசட் ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் டு கான்டூர் சிக்கு உள்ள ஒரு ஸ்மாலர் சர்க்கிள் C1 வரைகிறோம். சென்டர் அட் ஏ, ரேடியஸ் R இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஓகே, இதில் இந்த சென்டர் பாயிண்ட் ஏவை ஒமிட் பண்ணுறோம். ஏன் இந்த பாயிண்ட்டை ஒமிட் பண்ணுறோம்? அந்த இசட் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்பொழுது தான் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ இது அனாலிட்டிக்காக இருக்காது. அதனால் எந்த பாயிண்ட்டில் அது அனாலிட்டிக்காக இல்லையோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் இந்த சென்டர் ஏ இருக்குல்ல, ஏன்னா இது இசட் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம், அதை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ அதை ஒமிட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ இஸ் அனாலிட்டிக் இந்த ரீஜன் டி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் அண்ட் ஆன் சி எக்ஸப்ட் த பாயிண்ட்ஸ் இன்டீரியர் டு C1. இந்த C1ல இன்டீரியர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை தவிர இந்த ஆங்குலர் ரீஜன் எல்லாமே இது அனாலிட்டிக்காக இருக்கும். அதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு பை காஷிஸ் தியரம் ஃபார் மல்டிப்ளை கனெக்டட் ரீஜன் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அங்கே இதே போல் தானே இருக்கும். C1ன்ற ஒரு இன்டீரியர் சர்க்கிள் இருக்கும். அதில் இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் பாயிண்ட்ஸில் எல்லாமே இது என்னவாக இருக்கும்? அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம்? இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் ஈக்குவல் டு இன்டர்வல் ஓவர் C1 எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் நம்ம எழுதுறோம். இது ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வழக்கமாக இந்த C1 இன்டீரியர் சர்க்கிள் எடுத்துக்கொள்ளே, சின்ன சர்க்கிள், அதனோட சென்டர் வந்து அட் ஏ, ரேடியஸ் R. ஸோ அது ஒரு ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதுவோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர். அதாவது சென்டர் அட் ஏ வந்து மைனஸ் ஏன்னு போட்டிருக்கோம், ரேடியஸ் வந்து ஆர். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இம்ப்ளைஸ் நம்ம இது எப்படி எழுதலாம்னா இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. இது வந்து அந்த வைலஸ் நோட்டேஷனில் எழுதுறது. நீங்கள் இ பவர் ஐ தீட்டாவோட மாடுலஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இ பவர் ஐ தீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா இதனோட மாடுலஸ் எடுக்கிறோன்னா ஆர் வந்துடும். இந்த மாடுலஸ் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா இருக்கு இல்லையா, இந்த இ பவர் ஐ தீட்டாவை நம்ம எப்படி எழுதுறோம்னா சிஸ் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ அதனோட மாடுலஸ் நம்ம எடுக்கிறோன்னா ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் வரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1. ஸோ நம்ம அதனால் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இம்ப்ளைஸ் நம்ம என்ன எழுத முடியும்? இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டான அந்த போலார் ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் ஏ ரைட்டு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஏ ஆகிடும். இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸோ டி இசட் பை டி தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே ஆறுன்ற கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம். இ பவர் ஐ தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு ஐ வரும். அந்த ஐயை முன்னாடி எழுதிக்கிட்டேன். ஸோ டி இசட் ஈக்குவல் டு ஐ ஆர் இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஓகே, இந்த ஃபுல் சர்க்கிள் எடுக்கும்போது இந்த தீட்டாவோட வேரியேஷன் வந்து 0 to 2π 360 டிகிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இன்டெக்ரல் ஓவர் C1 அதாவது அந்த இன்டீரியர் சர்க்கிள் எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் ஈக்குவல் டு ஃபுல்லாக தீட்டாக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ தீட்டாக்கான லிமிட் எழுதியிருக்கோம்.
எஃப் ஆஃப் இசட் இசடை வந்து அந்த போலார் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ என்ன எழுதியிருக்கோம் அது இருக்குது பாருங்கள், a + r × e / i theta. இந்த dZக்கு பதிலாக ir e / i theta d theta divided by z - a. z - a பதிலாக r e / i theta. ஸோ 1 2 3 இது எல்லாத்தையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். along with தீட்டாவோட லிமிட் வந்து 0 to 2π 360 டிகிரி, 0லேருந்து 360 டிகிரி ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் வேரியேஷன் அதை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் இருக்க r e / i thetaவையும் இந்த r e / i thetaவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். I தான் கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட்டில் இருக்க வெளியே எடுத்துடலாம். ஸோ இன்டெக்ரல் 0 to 2π f of a + r e / i theta d theta. நாம் எடுக்கிறதே வந்து இந்த சர்க்கிள் எடுத்துருக்கோம், ஸ்மாலர் சர்க்கிள் தான் எடுத்துருக்கோம், இன்டீரியர் சர்க்கிள். அப்போ ஸ்மாலர் சர்க்கிள் சொல்லும்போது ரேடியஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? அப்போ ரேடியஸ் டென்ஸ் டு 0ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். since r is small, taking r tends to 0. r 0னா a plus 0, வெறும் f of a மட்டும் தான் வரப்போகுது. ஸோ integral over c1 f of z by z minus a dz equal to I into integral 0 to a f of a d theta. ஓகே, ஸோ அகைன் பாருங்கள், இந்த f of a வந்து கான்ஸ்டன்ட், நம்ம தீட்டாவை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். f of a வெளியே எடுத்துடலாம். அப்போ integral 0 to 2 by d theta தான் இருக்கும். இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு தீட்டா வரும். தீட்டாக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் மைனஸ் லோயர்னா 2π வரப்போகுது. ஸோ I 2π into f of a. ஸோ இன்டெக்ரல் ஓவர் c1 f of z by z minus a equal to 2πi into f of a. ஸோ இது இன்டெக்ரல் ஓவர் c1 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் என்ன எடுத்துருக்கோன்ட்டு, integral over c f of z minus a dz equal to integral over c1 f of z by z minus a dz. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 2πi into f of a நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் integral over c f of z by z minus a dz equal to ரைட் ஹேண்ட் சைடில் 2πi f of a. ஆர் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது f of a equal to வேணும் அப்படின்னா, ப்ராடக்ட்டில் இருக்க 2π வந்து லெஃப்ட்டுக்கு போச்சுன்னா டிவிஷனில் வரும், 1/ன்ட்டு வரும். ஸோ f of a equal to 1/2πi integral over c f of z by z minus a dz. ஸோ கொஷினில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரூஃபை நிறுத்திக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது, Cauchy's integral formula. So f of a equal to 1/2πi integral over c f of z by z minus a dz னா இங்கே ஏன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, இன்டீரியர் டு சியாக இருக்குது. z equal to a லைஸ் இன்சைட் சியாக இருந்துச்சுன்னா f of aன்ட்டு இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகேவா? சில டைம் கொஷனில் வந்து ப்ரூவ் தட் f dash of a equal to 1 factorial by 2πi integral over c f of z by z minus a the whole square dz, இது கேட்கலாம் இல்லை இது கேட்கலாம். ஸோ அந்த Cauchy's integral ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக இது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த Cauchy's integral ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட் இங்கே எழுதியிருக்கேன். அது சப்போஸ் அந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த Cauchy's integral ஃபார்முலா ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படியே இது கண்டினியூ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ f of a equal to 1/2πi integral over c f of z by z minus a dz where z equal to a lies inside c. where z equal to a வந்து லைஸ் இன்சைட் சியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம Cauchy's integral ஃபார்முலா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நான் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஏ டிஃப்ரென்ஷியேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணால் f dash of a எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z தான் இருக்குது. நான் ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, லெபினிட்ஸ் தியரம் பிரகாரம் இன்டெகிரலுக்குள்ளே எங்கே ஏ இருக்கோ அங்கே மட்டும் பார்ஷியலாக ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ 1/2πi integral over c f of z dz அப்படியே இருக்கும். இந்த 1/z minus ஏவை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 1/xோட டெரிவேட்டிவ் நான் சொல்கிறேன். 1/x the whole dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, x நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணால் x power -1. இப்போ இது x power n டைப்பில் இருக்கா, x power n-ஓட டிஃப்ரென்சியேஷன் என்ன, n into x power n minus 1. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 into x power -1 -1னா -2 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா -1/x². ஸோ 1/xோட டெரிவேட்டிவ் என்ன ஆன்சர்னா -1/x². ஸோ அப்போ இங்கே நம்ம 1/z minus a-வோட, அப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வேணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு a ஆன் போத் சைட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே f dash of a இருக்கும் 1/2πi integral over c dou by dou a of 1/z minus a வந்து நம்ம பார்ஷியலாக பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற f of z dz அப்படியே இருக்கும். இது லெபினிட்ஸ் தியரம் சொல்லுவோம். ஸோ இந்த 1/z minus a பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, -1/z minus a the whole square -1/x² இன்ட்டு, பட் ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே ஏக்கு முன்னாடி -a இருக்கு இல்லையா, செயின் ரூல் அப்ளை பண்ணால் இன்ட்டு -1. அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ f dash of a நமக்கு என்ன வருதுன்னா 1/2πi integral over c f of z by z minus a the whole square dz. ஸோ question f dash of a equal to ப்ரூவ் பண்ண சொன்னால் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் இதே நான் ஒன் மோர் டைம் அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டபுள் இன்டெக்ரல் வரும், ரைட் சைடில் அகைன் இதை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி இந்த எஃப் ஆஃப் இசட் டிஇசட் அப்படியே இருக்கும். 1/z மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அந்த சேம் பேட்டர்ன் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது -2/z மைனஸ் ஏ த ஹோல் கியூப் இன்ட்டு -1 வரும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 × 2 நம்ம வெளியே எடுத்து ப்ராடக்ட்டில் எழுதுறோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், பை 2πi integral over c f of z by z minus a the whole cube dz. அடுத்த டைம் நம்ம தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்கே இன்ட்டு 3 the whole power 4 வந்திருக்கும். ஸோ அப்படியே n டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை, அதாவது 1 × 2 × 3 × அப்படி எக்ஸெட்ரா இன்ட்டு n வந்திருக்கும் இல்லையா. ஸோ n ஃபேக்டோரியல் இதை எழுதலாம், இதை நம்ம 2 ஃபேக்டோரியல் எழுதலாம், இந்த 1 ஃபேக்டோரியல் நம்ம எழுதலாம். ஸோ f nth டெரிவேட்டிவ் ஆஃப் a ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 2πi integral over c f of z by z minus a the whole power n plus 1 dz. ஸோ இந்த Cauchy's integral ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் ரிசல்ட் என்னன்னா இதுதான். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இதிலிருந்து நான் Cauchy's integral ஃபார்முலா என்ன வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. இது வந்து Cauchy's integral ஃபார்முலா. அதோட எக்ஸ்டென்ஷன் டினாமினேட்டர் த ஹோல் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வருது, 2πi இன்ட்டு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். டினாமினேட்டர் த ஹோல் கியூப் வந்துச்சுன்னா 2πi இன்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இங்கே முக்கியமான விஷயம், இந்த எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன வரும்னா வேர் z ஈக்குவல் டு ஏ லைஸ் இன்சைட் சி. இது எல்லாமே முக்கியமானது, எல்லாமே z ஈக்குவல் டு ஏ லைஸ் இன்சைட் சி. ஏன்னா அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சில இடத்துல Cauchy integral ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல இந்த என்னோட எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் Cauchy's தியரம் இருக்குது பார்த்தீங்களா, Cauchy's integral தியரம் அதை யூஸ் பண்ணுவோம். அனாலிட்டிக் எவ்ரிவேராக இருந்துச்சுன்னா அந்த இன்டெக்ரல் வேல்யூ 0. z ஈக்குவல் டு ஏ லைஸ் இன்சைட் சி இந்த பாயிண்ட்டில் மட்டும் அது அனாலிட்டிக்காக இருக்காது. ஸோ அந்த இடத்துல வரும்போது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.